சிலருக்கு பசி எடுக்காது. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். பசிக்காமயே சாப்பிடுவீங்க. அதனால நிறைய அஜீரண பிரச்சனை உண்டாகும். இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்து பாருங்கள். மல்லி விதைகள், சின்ன மல்லி, நாட்டு மல்லியாக கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, வாங்கிக்கிங்க. அதை நான் இப்போ பிக்சரில் காமிக்கிறது போல் இளம் வறுப்பாக, ரொம்ப வறுக்கலை, பச்சையாகவும் இல்லை, ஒரு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஜூடு பிடிக்க முடியாத அளவுக்கு. அது ஆறுனதுக்கப்புறம் கால்படி 200 மல்லி எடுத்திங்கன்னா 2 ஏலக்காய் போட்டு 1 2 கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணி போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அந்த மல்லி அரைச்ச விதைகளை போடுங்க. அந்த 1 டம்ளர் 3/4 டம்ளர் வர்ற அளவுக்கு வற்ற வைங்க. நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு கலந்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நாள் எப்படி பசி எடுக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். இது நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு ஒபிசிட்டியாக இருந்தால் உடம்பும் குறையும். ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் இருந்தாலும் சமன்பாட்டுக்குள்ளே வரும். கண்டிப்பாக இந்த மல்லி விதை நீர், இது கொத்தமல்லி காப்பி கிடையாது. இதுக்கு பேர் மல்லி விதை நீர். ஏலக்காய் மட்டும் கலந்து குடிக்கிறது. நீங்கள் இந்த இந்த 3/4 டம்ளர் குடித்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் தண்ணியோ மற்ற எந்த உணவுகளும் சாப்பிடாதீங்க. அந்த அளவுக்கு அதுக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த 1/2 மணி நேரம் போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு இதை குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பசி எடுத்து ஜீரணமாகும் பட்சத்தில் உங்கள் உற்றவங்களுக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே நீரை இரவு பொழுதில் ஒரு 7-7:30க்கு நீங்கள் 1 டம்ளர் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து 2 கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ ஆப்பிளோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து சாப்பிட்டு வந்து பாருங்கள். வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு வயிற்றுப்புண் விலகும். ஒபியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் சாப்பிடும்போது நல்ல உடல் எடை கரைஞ்சி வரும். ஏன்னா இந்த மல்லி விதையில் இருக்க அந்த சாறு உங்களுக்கு பசி எடுக்க வைக்காது. இதே மல்லி தான் பசி எடுக்கிறதுக்கான உணவுமாகும். உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். பசி எடுக்காதவங்களுக்கு இது அற்புத மருந்து. அதுபோல் பசி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்குமே இந்த மல்லி விதை அற்புத மருந்து. இதை நம்ம சொன்ன மெத்தடு படி மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 1 முறை குடிச்சிங்கன்னா போதும். பசி எடுக்கிறதுக்கு இதை குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் வயிற்றை ஃப்ரீயாக விட்டுருங்க. பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு இரவு பொழுதில் ஒரு 7 மணி போல் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து ஃப்ரூட்ஸை எடுத்துக்கும் போது பசி எடுக்காது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு பொழுதில் 1 டம்ளர் கொத்தமல்லி நீரும் 1 மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டு வரும் பொழுது காலையில் புத்துணர்ச்சியாக எழுந்து வருவீங்க.